So last week என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இனி என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஸ்லாப் வைஸில் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங், வெல்கம் டு மை சேனல் இன்ஸ்பைரிங் பிரெயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹரி, கம்ப்ளீட்டட் ஃபிசியோதெரப்பி, currently doing third year MBBS and a part-time biology faculty. ஸோ பர்சே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்கிட்ட ஒன்றையும் தனியாக கேட்ட டவுட்ஸ் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஏதாச்சும் புக் இருக்கா ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு, அப்படியே அழகாக எல்லா கொஷின் பேப்பர்ஸும் லைனாக அடுக்கின மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சொல்யூஷன் ஃபார் திஸ் இஸ் ஐ காட் ஆஸ்வால் புக்ஸ். ஸோ இதில் என்னென்னா ஒரு 17 இயர்ஸ்க்கான பேப்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2006 2022 வரைக்கும் எல்லா பேப்பர்ஸுமே இதில் கொஷின் பேப்பர்ஸாகவே அலைனாக இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடியே ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டும் இருக்குது. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் அந்த கொஷின் பேப்பருக்கு தேவையானதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற சொல்யூஷன்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹைலி வேல்யூபிள். ஏன்னா எல்லா இதுலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்படி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் இருக்கிற புக்குக்கு இது ப்ரிஃபர் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாய்ஸாக இருக்குது. ஸோ கமிங் பேக் டு த டாபிக், ஸோ ஸ்லாப். இந்த ஸ்லாப் எப்படின்னா ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3ன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ என்ன கணக்கு அப்படின்னா ஸ்லாப் 1 ஈஸியாக படித்து அதிகமான மார்க் வாங்கலாம் கம்மியான நேரத்தில். ஸ்லாப் 2 கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸ்லாப் 3 லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கடைசியாக இந்த ஸ்லாப் 1 ஸ்லாப் 2 முடிச்சதுக்கப்புறம் படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் ஸ்லாப் 3ல் இருக்குது. ஸோ 1 ஈஸி, 2 மாடரேட் அண்ட் 3 லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 11th பயாலஜிக்கு என்னென்ன சாப்டர்ஸ்னு பார்ப்போம். ஸோ 11th பயாலஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ டைவர்சிட்டி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், செல்லு, பிளான் ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 1 என்னென்னு பார்ப்போம். ஸ்லாப் 1ல் ஃபர்ஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய யூனிட் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஹியூமன் ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் 7 சாப்டர் இருக்குது. 7 சாப்டர்னா ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் 2 கொஷின் மினிமம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சார் இப்போ இந்த 7 சாப்டரில் இதை மட்டும் படித்தா போதுமா அதை மட்டும் படித்தா போதுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த 7லேருந்தும் கண்டிப்பாக மினிமம் 2 மேக்ஸிமம் 3 வரைக்கும் கூட போகலாம். ஒரு சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வருது. ஸோ 14 to 16 கொஷின்ஸ் கண்டிப்பாக எல்லா வருஷமும் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்குது. அண்ட் இஃப் யூ ஆர் லக்கி இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 20 கொஷின்ஸ் ஆல்சோ. அப்போ இந்த 7ல் நீ ஏதாச்சும் ஒரு சாப்டர் விட்டேன்னா அந்த சாப்டருக்கான கொஷினை எடுக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி ரிமைனிங் 6 படிக்கிற அப்படின்னா 6 to 12. ஸோ ஆல்வேஸ் 2 questions from each chapter will be from the human physiology. ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இதை எடுங்க. ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் நைஸ், நீ படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், உனக்கும் அந்த சாப்டர் மேலே ஒரு இன்ட்ராக்ஷன் வரும். அண்ட் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் த மெடிசன் ஆல்சோ. ஸோ அதுக்கான ஒரு பர்செப்ஷனாக இருக்கும் உனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஹியூமன் ஃபிசியாலஜி, 7 சாப்டர். ரெண்டாவது எதுக்கு போகணும் அப்படின்னா டைவர்சிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லையா டைவர்சிட்டி, அதில் லிவிங் வேர்ல்டு. சார் இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பேஜை திருப்பினாலே முடிஞ்சிடும். லிவிங் வேர்ல்டுலேருந்து எல்லா வருஷமும் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ கோ வித் த லிவிங் வேர்ல்டு. அதை முடிச்சுட்டு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. மினிமமாக நீ ஓரளவு கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நீ என்ன சொல்கிறது யூனிட்டாக முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ டைவர்சிட்டியில் 2 சாப்டர் தான் சொல்லியிருக்கேன், லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். தேர்ட் யூனிட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதில் கடைசி சாப்டர் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ்னு மட்டும் ஒன்று இருக்குது. அதில் தான் அந்த டிஷ்யூஸு அதை பற்றியெல்லாம் படிப்பீங்க. அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்னா அதிகமான கொஷின் 4 கொஷின் வரைக்கும் இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 4 கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு சாப்டரை மட்டும் இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் எவர் ஃபர்கெட் திஸ். அதுக்கு அடுத்து 4வது யூனிட் எது அப்படின்னா செல். செல் பொறுத்த வரைக்கும் 3 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டு எதை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா செல், த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள். ஏன் அப்படின்னா செல் சைக்கிளில் எகெயின் 2 to 3 கொஷின்ஸ் எல்லா இயருமே கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ செல் சைக்கிளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. செல்லும் செல் சைக்கிளும் வெரி ஈஸி தட் யூ கேன் கவர் ஹியர். அண்ட் ஃபைனலாக பிளான் ஃபிசியாலஜி. பிளான் ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் இந்த ஸ்லாப் 1ல் சொல்கிறேன். அந்த ஒரே ஒரு சாப்டர் எதுனா பிளான் க்ரோத் அண்ட் ரெகுலேட்டார்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு சாப்டர்லேருந்தே 3 கொஷின் பக்கம் வருது. ரிமைனிங் எல்லாத்துலேருந்துமே அவ்வளோதான் வருது. கிட்டத்தட்ட இந்த ஒரு சாப்டர்லேருந்து 3 to 4 கொஷின்ஸ் வருது. ஸோ நவ் யூ கேன் கான்சன்ட்ரேட் திஸ். ஸோ ஆன் த ஹோல் ஸ்லாப் 1 சாப்டர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது? ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஒரு 7 சாப்டர், டைவர்சிட்டியில் ஒரு 2, ஸோ மொத்தமாக 9. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் 1, ஸோ 10. செல்லில் 2 சொன்னேன், 12. அண்ட் கடைசியாக பிளான் ஃபிசியாலஜியில் 1, மொத்தம் 13 சாப்டர்ஸ்.
or slab 1, and this is highly valuable chapters. இந்த 13 chapters நீ கவர் பண்ணாலே மினிமம் 30 questions உன் கையில் இருக்கும். அவுட் ஆஃப் 50 11th 50 12th 50 questions வரும். அதில் 11th வர 50 questionsல 30 questions உன் லக் இருந்தால் இதை விட அதிகமாக கூட மாறலாம், உன் கையில் இருக்கும். ஸோ ஹைலி வேல்யூபிள் 13 chapters for slab 1. First you have to complete this. Then you have to go with the slab 2. Slab 2ல என்னென்ன சாப்டர்ஸ்னால், ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மார்ஃபாலஜி அண்ட் செகண்ட் இஸ் anatomy. இந்த ரெண்டுலேருந்துமே அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் ஏன் சார் நீங்கள் ஸ்லாப் 2ல போட்டிருக்கீங்க அப்படின்னா, யூ நீட் சம் பேசிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் சம் டைம் டு இன்வால்வ். அதில் கரெக்டாக இன்வால்மெண்ட்டோட அந்த டயக்ராம்ஸ் என்ன, அது என்ன சொல்ல வராங்க, மோனோகாட்னா என்ன, டைகாட்னா என்ன, என்னென்ன ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸு, இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே டைம் போடணுங்கிறதுனால தான் ஐ ஜஸ்ட் மேட் இட் இன் டு ஸ்லாப் 2. ஸோ anatomy, மார்ஃபாலஜி. மூணாவது பயோமாலிகுல்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். பயோமாலிகுல்ஸும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சாப்டர் ஐ ஜஸ்ட் மேட் இன் டு ஸ்லாப் 2. இல்லாட்டி இந்த சாப்டருமே ரொம்ப 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 ஹைலி வேல்யூபிள். உனக்கு கொஞ்சம் மோனோகாப்ஸ்னா என்ன, இந்த டைசாக்ரைட்ஸ்னா என்ன, மோனோசாக்ரைட்ஸ்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தெரியணுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் டிவைட்ஸ் இன் டு ஸ்லாப் 2. இதை முடிச்சுட்டு தென் யூ கேன் கோ ஃபார் பிளான்ட் கிங்டம். சரியா? ஸோ மொத்தமாக எவ்வளோ சொல்லியிருக்கேன், 4 சாப்டர் தான் ஸ்லாப் 2ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா 8 to 10 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அவுட் ஆஃப் 50 கொஷின்ஸ் ஆல்ரெடி 30 சொல்லிட்டேன். இப்போ ஒரு 8 to 10 கொஷின்ஸ். ஸோ என்னென்னா, பிளான்ட் கிங்டம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் anatomy and morphology of flowering plants, biomolecules, and then plant kingdom. And the last, so 4 plus 13 17 முடிஞ்சு. லாஸ்ட் ஸ்லாப் என்ன அப்படின்னா ஸ்லாப் 3. ஸோ ஸ்லாப் 3ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நீ இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன கடைசியாக பார்க்கணும், என்னென்னலாம் பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அனிமல் கிங்டம். ஏன் அனிமல் கிங்டம் ஸ்லாப் 3ல வச்சுருக்கேன்னா, நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள்ஸ் படிக்க முடியல அப்படின்னு எனக்கு நிறைய டெக்ஸ்ட் வருது, எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியல, நிறைய டைம் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ டைம் அது இழுக்கிறதுனால ஸ்லாப் 3ல அதை வச்சுருக்கேன். அது போக ஒரு 4 சாப்டர் ஃப்ரம் த பிளான்ட் ஃபிசியாலஜி, டிரான்ஸ்போர்ட், மினரல் நியூட்ரிஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன். ஏன்னா இதிலலாம் நீ நிறைய டைம் போட வேண்டியது இருக்குது. கம்பேரிட்டிவாக அதுக்கு பதிலாக வேறு எதுலையாச்சும் போட்டு நீ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ அதனால தான் இந்த 5 சாப்டரை நான் கடைசியாக ஸ்லாப் 3ல வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி 13 + 4 யூ காட் 17 + 5 which is equal to 22 chapters of 11. ஸோ ஸ்லாப் 1 ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஸ்லாப் 2 அதுக்கு அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், ஸ்லாப் 3 கடைசியாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க, which is very important. இந்த ஐடியாலஜியில் போனேன்னா மார்க்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணிகிட்டே போகலாம், அட் த சேம் டைம் சாப்டர்ஸையும் கவர் பண்ணலாம். இதே மாதிரி 12th பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் த வீடியோஸ் which will be released soon. அண்ட் எல்லோரும் கேட்டது என்னென்னா, கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஃபைனல் டாக்காக இருந்துச்சு. ஸோ கோர்ஸ் 20 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 17 ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருந்தோம், பட் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணால் முன்னாடியே உங்களுக்கு முடிஞ்சிடும். மேபி ஒரு 2 days 21 அந்த மாதிரி முடிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 23 முடியும். ஸோ 20ல் ஸ்டார்ட் பண்ணி 23 வரைக்கும் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அதுக்கான மொத்த ஷெடியூலும் நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். என்னென்னக்கு எடுக்க போகிறேன், எப்படி ஏன் இந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணியிருக்கேங்கிற மொத்த ஷெடியூல் அலாங் வித் த டெஸ்ட் சீரீஸ், என்னென்ன டெஸ்ட்டு எப்படியெல்லாம் எழுத போகிறீங்க, ஏன் இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேங்கிற மொத்த என்ன சொல்கிறது டைம் டேபிள் அலாங் வித் எக்ஸ்ப்ளனேஷன் நாளைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் ஆல் த அப்டேட்ஸ். அண்ட் இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு ஜாயின் இன் மை கோர்ஸ், that is the 1 month crash course ku join பண்ணோம் அப்படின்னா, this revise with me biology 2.0, just go through the link which is given in the description box below. அந்த லிங்க் குள்ள போனீங்கன்னா within 1 or 2 days உங்களுக்கு கால் வரும் என்னோட டீம்ல இருந்து, so that you can enroll it soon. and நாளைக்கு டைம் டேபிள், so don't ever forget this. and இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் you can just put it in the comment box below. I will surely do a video the next time. Thank you.